முத்தியன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு தொடர்பாக 3 ராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் சந்தேகத்தின் பேரில் ராணுவம் ஒருவர் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர் 4 இன்றைய தினமும் முல்லைத்தீவு நீதிமன்றம் முற்படுத்தப்பட்டிருந்தனர். அணிவகுப்புடன் ஆர்வமான குறித்த வழக்கு விசாரணையானது ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன், முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளான கங்காதரன், சுபா தனஞ்சயன் மற்றும் ஏனைய சட்டத்தரணி குழுவினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்திற்கு பிணை வழங்கக்கூடாது என வாதிட்டிருந்தனர். தொடர்ந்து சந்தேக நபர் 4 எதிர்வரும் 26/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டுசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.